எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி சார்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் 25ஆம் தேதி ஓகேவா, 25ஆம் தேதி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னால் 48,500 மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வச்சிருக்கு ஓகேவா. ஸோ இந்த க்ளோசிங் வச்சிருந்தனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல என்ன ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ட்ரெண்ட் மாதிரி வந்து ஒரு கன்சல்டேஷனில் நின்றுருக்குது. ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கி வந்து அதாவது சின்னதாக ஒரு கேப் அப், ரொம்ப பெரிய கேப் அப் இல்லாமல் சின்னதாக ஒரு கேப் அப், அதாவது 48,700க்கு கீழே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் செல் சைடு வந்து ட்ரேட் எடுக்கலாம் ஓகேவா. ஸோ அதேமாரி கேப் டவுன், அதாவது சின்னதாக ஒரு கேப் டவுன் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் செல் சைடுக்கு வந்து ட்ரேட் எடுக்கலாம் ஓகேவா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, சென்செக்ஸ் சார்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், சென்செக்ஸ் சார்ட்டும் சேம் அதே மாதிரி தான் வந்து ஆயிருக்குது. ஸோ சென்செக்ஸ் சார்ட் வந்து பையரை வந்து அட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னென்னு சொன்னால் பையரோட ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்கிற மாதிரி வந்து 74,500க்கு நியர்பை வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ 74,500 நியர்பை வந்ததுனால என்னன்னு சொன்னால் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பையர் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பையர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ இந்த பையர்ஸோட ஸ்டாப் லாஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 74,500க்கு கீழே இருக்கும். ஸோ இந்த லெவலுக்கு கீழே வந்தால் தான் ஒரு 400, அதாவது 74,400 கீழே வந்தால் தான் இவங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து செல் சைடு எடுத்துக்கலாம். அதேமாரி சின்னதாக ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது, ஃப்ளாட் கேப் டவுன் இல்லாமல் ஃப்ளாட் அந்த ரேஞ்சுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து செல் சைடு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு பெரிய கேப் டவுன் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அங்கே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலடைல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அதேமாதிரி பார்த்தோம்னு சொன்னால் நிஃப்டி 50 சார்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து சேம் பேங்க் நிஃப்டியில் நடந்த மாதிரி மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் எல்லாத்தோட ஸ்டாப் லாஸும் வந்து ஹிட் பண்ணிட்டு வந்துருக்குது. ஸோ 22,500, ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட்டு இங்கேயுமே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேவா. ஸோ 22,500 க்ளோஸ் ஆனாலும் என்னென்னு சொன்னால் பையர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக உள்ளே தான் இருப்பாங்க, லாஸ்ட்டில் தான் பையர்ஸ் வந்து உள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸிட் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆன பையர்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டுங்கிறது மேலே போகும்னு சொல்லி எதிர்பார்த்து பையிங் சைடு வந்திருப்பாங்க. ஸோ ஆனால் மார்க்கெட் என்னாச்சு, டவுன் சைடு வந்து வந்துருச்சு. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22,500க்கு கீழே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு கேப் அப் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக வந்து செல் சைடு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேவா. அதேமாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னாலும் செல் சைடு வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்னன்னு சொன்னால் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து வாலடைல் காமிக்கும். ஸோ மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் கீழே இருந்து சடனாக வந்து மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து சடனாக மூவ்மெண்ட் ஆகி அந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகி அகைன் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப் டவுன் வந்து கொஞ்சம் நான் ஜட்ஜபிள், அதாவது நம்ம வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு 100% சொல்ல முடியாது. ஸோ கேப் அப் வந்துச்சுனாலும் நம்ம செல் சைடு பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ளாட் வந்துச்சுன்னு சொன்னாலும் நம்ம வந்து செல் சைடு ட்ரேடு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ நாளைக்கான 27ஆம் தேதிக்கான ப்ரெடிக்ஷன் இதுதான். ஸோ இதை கீப்பப் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டான ட்ரேட் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஎஸ் ட்ரேடிங் ஆன்லைன் அப்படிங்கிற சேனல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கெலாம் தெரியும். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து நம்ம வந்து ஒரு சில ஐடியாக்கள் வந்து கொடுப்போம், அதாவது லேர்னிங் பர்பஸ் தான் ஒரு சில ஐடியாக்கள் கொடுப்போம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி வரும், இந்த இடத்துல இருந்ததுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் பேசுவோம். ஸோ அதனால் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் கிடச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் ஓகேவா. நன்றி, வணக்கம்.